நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு இமாம் இந்த சதகாட சிறப்ப சொல்லக்கூடிய நேரம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இமாம் மேத இவர்கிட்ட வந்து ஒரு மனிதர் முறைப்பாடு செய்கிறார். இமாம் அவர்களே, கிட்டத்தட்ட 7 வருடங்களாக என்ற கால்ல பயங்கரமான ஒரு புண், எத்தனையோ டாக்டர்மார சேனல் பண்ணிட்டேன், எத்தனையோ சேனல் பண்ணி மருந்தெடுத்து மருந்தையும் குடிச்சு பார்த்தேன், 7 வருடங்கள் ஆகுது, இன்னும் இந்த நோய் குணமாகல. லட்சக்கணக்கு செலவழிச்சு மருந்தெடுத்தேன், ஆனா இந்த மருந்தின் மூலமாக என்ற நோய் இன்னும் குணமாகல. இப்ப அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த மனிதரை பார்த்து, ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய பாடம் இந்த சதகாட சிறப்பு, சதகாட முக்கியத்துவம். அந்த மனிதரை பார்த்து சொல்றார், எந்த ஏரியால, எந்த கிராமத்துல, எந்த மஹல்லால மனிதர்கள் தண்ணியுடைய தேவையோட வாழ்றாங்களோ, தண்ணி இல்லாம வாழ்றாங்க, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சாப்பாடு சமைக்கிறதுக்கு வசதி இல்லாம, தண்ணி இல்லாம எந்த ஏரியால, எந்த கிராமத்துல மக்கள் வாழ்றாங்களோ, இந்த கிராமத்தை தேடி போங்க, இந்த ஊரை தேடி போங்க, இந்த ஏரியாவை தேடி போங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு கிணறை தோண்டி அந்த மனிதர்களுக்கு தண்ணீருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல் அந்த மனிதர் ஒரு ஏரியாவை தேடி போறார். மக்கள் எல்லாம் தண்ணியுடைய தேவைப்பாடோட வாழ்றாங்க, தண்ணி இல்லாம சிரமத்தோட வாழ்றாங்க. இப்ப கிணற தோண்டி சுப்ஹானல்லாஹ் தண்ணியுடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகல, கிதாபுகள்ல எழுதுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் போகல, 7 வருடமாக சேனல் பண்ணி டாக்டர்மார சந்திச்சு மருந்த குடிச்சு நோய் சோமாவாத நோய். மேலான சகோதரர்களை, ஒரு கிழமையில இந்த சதகா குணப்படுத்தியது. கொடுத்தாரு சதகா, நம்பிக்கையோட கொடுத்தாரு சதகா, மக்கள் தேவையோட வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், தண்ணீருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தார். மேலான சகோதரர்கள், நோய்க்கு நிவாரணம் சதகாவின் மூலமாக அடைஞ்சு கொண்டார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த மஜ்மால எனக்கு சிரமம் இல்ல, எனக்கு நோய் இல்ல, கஷ்டம் இல்ல, இவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க என்று சொன்னா எங்களை எத்தனை பேர் தூக்க போறோம்? எல்லாரும் சிரமத்தோட, கஷ்டத்தோட, நோய்களோட உலகத்துல வாழ்றோம். மேலான சகோதரர்களை, இன்னைக்கு நாங்க யோசிக்கிறோம், டாக்டர் மாற்ற மருந்தெடுத்தோம், சேனல் பண்ணோம், லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டோம், ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிட்டோம், இன்னும் என்ற நோய்க்கு உள்ள நிவாரணம் இன்னும் கிடைக்கல. மேலான சகோதரர்களே, முதலாவது கொடுங்க சதகா. ஏழை மக்களை, எளியர்களை தேடி தேடி கொடுங்க. للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن.